வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே மிகப்பெரிய அதிசயம் நடந்துட்டது. அதாவது ஜேவிபியினுடைய அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் ஜனாதிபதியாக நேற்று தெரிவு செய்யப்பட்டார். இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார். ஆயுத போராட்டம், அதற்கு பிறகு அரசியல் போராட்டம் என்று சொல்லி வளர்ந்து வந்த ஜேவிபியினுடைய இந்த அதிகார கைப்பற்றல் என்னென்ன விளைவுகளை இலங்கையில் ஏற்படுத்தும், இனி வரப்போற காலங்கள் இலங்கைக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றி எங்களோட சிறு நேர்காணல்ல இணைஞ்சு கொள்றார் கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர் திரு அமிர்தநாயகம் நிக்சன் அண்ணன் அவர்கள். வணக்கம் அண்ணன். இந்த ஜேவிபியினுடைய ஆட்சி மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? இது மீளெழுச்சி, அதாவது ஒரு பாரிய மாற்றம் தான். நாங்கள் ஆரம்பம் முதலே சொல்லி வந்த ஒரு விஷயம், அதாவது ஜேவிபி ஆட்சி அமைக்கமாக இருந்தால் அது ஒரு பேர் அதிசயமாக இருக்கும் என்று. ஏனென்றால் கணித முறைப்படி 3,90,000 அடிப்படை வாக்குகளை கொண்டு ஒரு கட்சி திடீரென்று ஆட்சிக்கு வருது என்று சொன்னால் அது உண்மையில் பேரதிசயம் என்று சொல்வதோடு ஒரு மாற்றம். அதாவது சிங்கள மக்களை பொறுத்தவரை, நான் தமிழ் மக்களை சொல்லவில்லை, சிங்கள மக்களை பொறுத்தவரை மாற்றமாக பார்க்கிறார்கள் என்று கேட்டால், இந்த அறகலைய போராட்டத்தின் மூலம் கோட்டபய ராஜபக்சவை பதவி விலக்கினார்கள். பதவி விலக்கிவிட்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருகின்றார். ஜனாதிபதியாக வந்து மீண்டும் கோட்டபய ராஜபக்சனுடைய அணியை சேர்ந்தவர்களோடு தான் இணைந்து ஆட்சி அமைத்தார். அவர்களுக்கு தான் அமைச்சு பொறுப்பை கொடுத்தார். ஆகவே இந்த அறகலைய போராட்டத்தினுடைய அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. ஆள் மாறியதை தவிர அங்கே அமைச்சர்கள் அதிகாரிகளிலே மாற்றம் இல்லை. ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் தொடர்ந்து வந்தது. ஆகவே இதற்கு ரணில் விக்ரமசிங்கே பிரதானமான காரணியாக இருந்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு சிங்கள மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அறகலைய போராட்டம் அது வீதியில இறங்கி 69 லட்சம் வாக்களை கொடுத்து தெரிவு செய்த கோட்டபய ராஜபக்சவை அதே மக்கள் லட்சக்கணக்கில் வீதியில் இறங்கி கிளத்தார்கள். அதன் பின்னர் வந்த பயன்பாடு சரியாக இல்லை என்ற ஒரு உணர்வு அங்கே இருந்தது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்திலே மீட்சியை கொண்டு வந்தாலும் அவர் யாரை வைத்துக் கொண்டு வந்தார்? அதாவது அவர் சில வழி சரியாக இருக்கலாம், ஆனால் அவர் வைத்திருந்த அணி ராஜபக்சவோடு இணைந்த ஒரு ஊழல் மோசடி கும்பல் என்ற உணர்வு மக்களுக்கு இருந்திருக்கின்றது. அது வாக்களிப்பு மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. அறகலையை வெளிப்படையாக மக்கள் வீதியில் இறங்கினார்கள், ஆனால் இது வாக்களிப்பின் மூலம் இந்த அறகலையை இந்த கிளர்ச்சியை காண்பித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு பேரதிசயமான மாற்றம் தான். ஆனால் இந்த மாற்றத்தின் பின்னரான சூழலில் வரக்கூடிய நிலைமை என்பதை நாங்கள் இப்போதைக்கு அவதானிக்க முடியாது, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரம் இன்னொரு விடயம், பாரம்பரிய கட்சிகளுக்கும் பழமைவாத கட்சிகளுக்கும் வாக்களித்து வந்த பண்பு இப்போது மாறி இருக்கின்றது. ஐக்கிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த 2 கட்சியிலும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும். ஏனைய சிறிய கட்சிகளோடு கூட்டி சேர்ந்து ஆட்சிக்கு வரும். மலைய தமிழ் மக்கள் முஸ்லிம் கட்சிகளோடு இணைந்து ஆட்சிக்கு வரும். ஆனால் இம்முறை அது அல்லாத, பாரம்பரிய கட்சிகள் அல்லாத மலைய தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் கட்சிகளோடு கூட்டி சேராத ஒரு தனித்துவமான கட்சியாக நின்று கொண்டு, ஒரு சிறிய கட்சியாக இருந்து கொண்டு இம்முறை ஆட்சிக்கட்டை கட்டி பிடித்திருக்கிறார்கள். இது உண்மையில் பாரிய மாற்றம் தான். இந்த மாற்றம் இப்போதைக்கு சரியாக இருக்கின்றது. ஆனால் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பதை பொறுமையாக பார்க்கலாம். புதிய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க முன்னால் இருக்கிற சவால்கள் என்ன? நிச்சயமாக ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் இருக்க வாய்ப்பில்லை என்றால் அந்த கட்சி அப்படியான ஒரு கட்சியில் ஆயுத ரீதியான ஒரு போராட்டம் என்று விரும்பியோ விரும்பாமலோ அல்லது சரியோ கூடிய விமர்சனங்கள் இருக்கலாம். ஒரு ஜனநாயக சோசியலிசம் என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டு போராட்டத்தை நடத்தியப்ப தோல்வி அடைந்த நிலையில், நிறைய இளைஞர்களை பலி கொடுத்த நிலையில் அவர்கள் மீண்டும் ஜனநாயக ரீதியாக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1994ஆம் ஆண்டில் இருந்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் அங்கம் வகிக்கிறார். படிப்படியான முன்னேற்றம். ஆகவே அப்படி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்தவர்கள் நிச்சயமாக ஆட்சி கட்டிலே வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு அதிகார ஒழுக்கம் இருக்கும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் எங்கே சவாலை எதிர்நோக்க போகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்பது இலங்கை அரசு கட்டமைப்பிலே வந்திருக்கிறது. இப்போது இனவாதம் நான் சொன்னேன், அரசு கட்டமைப்பிலே வந்திருக்கின்றது. அதே போல ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் அரச கட்டிலே வந்து விட்டது. அப்ப அந்த அரச கட்டிலே ஒரு பண்பாடாக அது மாற்றம் அடைந்த நிலையில் ஒரு புனிதமான ஒரு கட்சி, அதை முற்றாக விரும்பாத நிராகரிக்கிற கட்சி ஆட்சிக்கு போய் எப்படி உடனடியாக அதை மாற்ற முடியும் என்ற ஒரு கேள்வி எழுக்கின்றது. அங்கேதான் சிஸ்டம் சேஞ்ச் வருகின்றது. அப்ப சிஸ்டம் சேஞ்ச் என்று வருகின்ற பொழுது இவர்கள் எங்கே சவால் எதிர்நோக்குவார்கள் சொன்னால், இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகும், கலைக்க போகிறார். அப்ப நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி ஏவிபி தான் அவருடைய ஸ்கோர், அடிப்படைவாத கட்சி, பேரை மாற்றியிருக்கிறார். அதோட அந்த கட்சியோட பண்பு இருக்கின்றது, கூட்டி சேர்ந்து எப்போதுமே அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்பதில்லை. 2005ஆம் ஆண்டு வெற்றிலை சின்னத்திலே மஹிந்த ராஜபக்சவோடு கூட்டி சேர்ந்து கேட்டார். அதன் பின்னர் அவர்கள் தனியாக தனது கட்சியில் தான் கேட்டார். இப்போ தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி என்று மாற்றியிருக்கிறார். அப்ப தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியாக நாடாளுமன்றத்தை தனித்து போட்டியிட்டால் குறைந்தபட்சம் சாதாரண பெரும்பான்மையான 113 ஆசனம் கூட கிடைக்குமா என்பது சந்தேகம். அதே நேரம் இப்ப ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச சிலவர்களை ரணிலை விலக்கி விட்டு ரணிலோடு இருக்கக்கூடியவர்கள் சஜித்தோடு இணைந்து ஒரு பெரிய அரசியல் கூட்டணியாக தமிழ் முஸ்லிம் கட்சிகளையும் மலைய கட்சிகளையும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை போட்டி போட்டால் 113 ஆசனங்களோடு ஆட்சி அமைக்க முடியும்.
அப்படி ஆட்சி அமைத்து அரசாங்கம் வருமாக இருந்தால் ஒரு தொங்கு அரசாங்கம் தான், தொங்கு நாடாளுமன்றம் தான். ஒரு வேறு கட்சி சேர்ந்த ஜனாதிபதியாகவும் இன்னும் ஒரு கட்சியை சேர்ந்த கூட்டு கட்சியில் அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது அங்கே மோதல் வரும். அமைச்சர்களாக மீண்டும் ஊழல்வாதிகள் வருவார்கள். அதிகாரத்துவம் நடக்கப் போகின்றது. ஆகவே இது எப்படி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி என்ற அதிகாரத்தை செய்ய போகின்றார். நிறைவேற்று அதிகாரம் என்பதற்கு எல்லாம் முடியும். சில வேளைகளிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்டதனுடைய தன்மையை அனுரகுமார திசாநாயக்கா செயற்படுத்தி காட்ட முற்படக்கூடும். ஆனால் அது நாடாளுமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்றால் ஜனாதிபதிக்கான நிதியை ஒதுக்குவது நாடாளுமன்றம். ஆகவே 2003ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த பொழுது ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் அரசாங்கம் இருந்து கொண்டு நடந்த அந்த அலங்கோலங்கள், அந்த இடர்பாடுகள், முரண்பாடுகள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஜேவிபி என்ன செய்ய போகின்ற கேள்வி இல்லை. சில வேளைகளிலே தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியாக போட்டியிட்டு 113 சாதாரண ஆசனங்களை பெற முடியும். ஆனால் அது இல்லை என்றால் நான் சொன்ன இந்த முன் சொன்ன பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஒன்று வரும். அதான் இப்போ இருக்கக்கூடிய சவால். நான் நினைக்கின்றேன் அவர்கள் ஆராய்வார்கள், பரிசீலிப்பார்கள் என்ன செய்யலாம் என்று. ஆனால் நிறைய கட்சிகளையும் தமிழ் கட்சிகளையும் முஸ்லிம் கட்சிகள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியவில்லை என்றால் அந்த ஊழல் மோசடி அதிகாரத்துவம் அங்கிருந்து தான் வருகின்றது, கூட்டணியோடு தான் வருகின்றது. ஆகவே அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே தங்களுடைய வாக்கு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியாக அது ஜேவிபியாக தனித்து போட்டியிட்டு 113 ஆசனங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே போட்டியிட்டு அது மாறுமாக இருந்தால் சில வழி அது பாரிய சவாலாகவே மாறப்போகின்றது. இப்போது கூட நான் நினைக்கின்றேன், நேற்றிரவில இருந்து ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் பேசுவதாகத்தான் கேள்விப்பட்டேன். நாடாளுமன்ற தேர்தலை ஒரு பாரிய அரசியல் கூட்டணியாக இணைந்து போட்டியிட்டு அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கொள்கை மையமாக கொண்ட பிரபல வர்த்தகர்கள், வெளிநாட்டு சக்திகள் கூட அதில் ஈடுபடுகின்றன. ஏனென்றால் ஜேவிபியினுடைய ஆட்சி என்பது இந்திய அரசுகள் சும்மா வரவேற்றாலும் மறைமுகமாக ஒரு அச்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியான ஒரு கொள்கை இருக்கின்றது. ஆயுத கலாச்சாரத்தோடு வந்து பின்னர் ஜனநாயக வழிக்கு வந்தாலும் அவர்கள் ஆட்சியிலே இருத்த மாட்டார்கள். ஆகவே அந்த பின்புலங்களோடு பார்த்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வரவுள்ள அரசாங்கம் தான் ரணில் விக்ரமசிங்க மன்னிக்கவும் அனுரகுமார திசாநாயக்கா எப்படி கையாள போகின்றார் என்பதை நாம பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், இலங்கை என்பது தேரவாத பௌத்தத்தின் அடிப்படையிலான சிங்கள மக்களை முதன்மைப்படுத்தும் ஒரு பெரும்பான்மைவாத அரசு. இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில நீங்க எல்லாருமே ஆட்சி நடத்த வரும். இது விதிவிலக்கா யாருமே இல்லை. இந்த சூழல்ல இலங்கையில கம்யூனிசம் வளர்ந்ததாகவும் பொது உடைமை மலர்ந்து விட்டதாகவும் சில பேர் எழுதினமே, இது உண்மையா? ஜேவிபியை பலர் இடதுசாரி மார்க்சியம் தான் சொல்கிறார்கள். அப்படி அல்ல, அவர்களும் அந்த கொள்கை இல்லை, ஆரம்பத்திலே இருந்தது, அப்படி செய்தார்கள். அவர்கள் இப்போது தங்கள் கொள்கையை மாற்றி விட்டார்கள். விமல் வீரவன்ச ஜேவிபியில இருந்த பொழுது நாடாளுமன்றத்திலே ஒரு உரையாற்றினார். அப்போ நாடாளுமன்ற செய்தியாளராக இருந்தவர் இப்போ காது கொள்ளிக்கின்றது பௌத்த தேசிய மார்க்சியவாத் என்ற புதிய கோட்பாட்டை கொண்டு வந்தார். அப்போது நாங்கள் அதை விமர்சனமாக எழுதியிருந்தோம். ஆகவே அவர்களிடம் அந்த மார்க்சியம் சோசியலிசம் என்ற அடிப்படைகள் இருக்கலாம், அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், அந்த ஊற்றி இருக்கலாம், அது மனதுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே அவர்களை ஒரு இடதுசாரியாக நான் பார்க்கவில்லை. ஒன்று. அடுத்ததாக இந்த மார்க்சிய குறிப்பாக இந்த இடதுசாரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம். இப்ப மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலும் சரி, சந்திரிகா அரசாங்கத்திலும் சரி, இடதுசாரிகள் அமைச்சர்களாக இருந்தார்கள். இருந்து கொண்டு செய்தது முழுக்க இனவாதம். உங்களுக்கு தெரியும், இளைஞருடைய அரசியல் வரலாற்றிலே இடதுசாரிகளாக இனவாதத்தை பேசியவர்கள். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், இவர்கள் இடதுசாரி அல்லது மார்க்சியம் என்ற ஒரு கருத்தை எடுத்தால் சர்வதேசம் அதுக்கு இடம் கொடுக்காது. இப்ப கியூபா ஒரு முழுமையான ஒரு இடதுசாரி மார்க்சிய தன்மையோடு இருக்கிறது. அது அமெரிக்காவுக்கு இல்லை. அது ஒரு பலம் பொருந்திய நாடு. சீனா சோசியலிசம் மார்க்சியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது, கம்யூனிசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு பலம் பொருந்திய நாடு. அவர்கள் சீனாவோட இப்போது கம்யூனிசத்தில் இல்லை. ஆனால் கம்யூனிசம் என்ற ஒரு கொள்கை அதோடு சேர்ந்த ஒரு கட்சி முறை தான் வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்சி ஆட்சி முறை தான், கட்சிக்குள் அரசு, அரசுக்குள் கட்சி சீனாவிலே. ஆனால் அது சாத்தியமாகிறது என்றால் அது ஒரு பெரிய நாடு, பலம் பொருந்திய நாடு. அதை அமெரிக்கா எதிர்க்க முடியாது, இந்தியா எதிர்க்க முடியாது. ஆனால் இலங்கைக்கு அப்படி கம்யூனிஸ்ட் கொள்கையை கொண்டு வந்து அரசுக்குள் கட்சி, கட்சிக்குள் அரசு என்றெல்லாம் செய்ய முடியாது. இது இலங்கை கியூபா அல்ல, சீனாவும் அல்ல, அல்லது அனுரகுமார திசாநாயக்கா பிடல் கஸ்ட்ரோ அல்ல. ஆகவே அதெல்லாம் சாத்தியப்படக்கூடியது அல்ல. அதே நேரம் சர்வதேச ரீதியான அணுகுமுறைகளுக்கு ஏற்பத்தான் மாற வேண்டும். எவ்வாறாயினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் எப்படி அணுகப் போகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை செய்து கொண்டிருந்தார். அதாவது தான் IMF-ஓட சரியா டீல் பண்ணக்கூடியால் தன்னை விட்ட ஒருத்தரும் IMF கடன் வாங்க இயலாது என்ற மாதிரி எல்லாம் கதைச்சிருந்தார். இது உண்மைதானா? அது ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு தந்திரோபாய பேச்சு. IMF எனப்படுகின்ற சர்வதேச உதவி என்பது இலங்கை கிடைக்கத்தான் போகின்றது. ஆனால் நிபந்தனைகளிலே சில வித்தியாசங்களை ஏற்படுத்தலாம், ஒப்பந்தங்கள் சிலவர்களே மறுசீரமைக்கப்படலாம். ஆனால் உதவி என்பது உதவிதான். இது ரணில் விக்ரமசிங்க தான் கையாள வேண்டும் என்பதில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க நுட்பமானவர் இல்லை என்றில்லை.
அவர் சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச அரசியலையும் நன்றாக உணர்ந்து அதற்கேற்ப நகரக்கூடியவர். அந்த அளவு ஆற்றல் அனந்தகுமார் திசாநாயக்கிடம் இல்லை. ஆனால் அதற்காக நான் இல்லை என்று மொட்டையாக சொல்லவும் முடியாது. ஏனென்றால் இப்படி ஒரு பெரும் எழுச்சியோடு ஆட்சிக்கு வந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்க போன்ற நுட்பமானவர்களை பயன்படுத்தலாம் என்றால் அவர்கள் கட்சிக்குள்ளே படித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அனந்தகுமார் திசாநாயக்கா கூட ஒரு பட்டதாரி. ஆகவே நாங்கள் அவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய அது ஒரு பொய்த்தனமான பேச்சு. ஆகவே சர்வதேச நாணயத்தை அவர் கையாளுவார்கள், சற்று வித்தியாசமாக கையாளுவார்கள். அதேதான் சர்வதேச நாணயத்தினுடைய சில நிபந்தனைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்திலே ஜேபி முரண்படலாம் அங்கு என்றால், இந்த அரச நிறுவனங்கள் நட்டமடைகின்ற அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. IMF உலக வங்கி நிபந்தனை இருக்கின்றது. அந்த நிபந்தனைகளை எல்லாம் எப்படி ஜேபி ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஜேபியினுடைய கொள்கைகளே மிக பிரதானமானது அரச ஊழியர்களுக்கான பாதுகாப்பு, அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்பது. அதாவது நட்டமடைகின்ற நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தக்கூடாது, அதை லாபமூட்ட நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கைகளை தான் ஜேபி வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த இடத்தில் சர்வதேச நாணயத்தினுடைய நிபந்தனைகளை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது சிலவர்களை மாற்றி அமைக்க முடியும். அவர்கள் அதுக்கான சில மாற்று திட்டங்களை கொடுக்க முடியும். ஜேபி சிலவர்களை அதை இந்த லாபம் ஓட்டுகின்ற நிறுவனமாக மாற்றி அமைக்க காட்டலாம். ஆகவே நாங்கள் அதை எல்லாரையும் நாங்கள் நிராகரிக்க முடியாது. ஆகவே IMF அக்ரிமெண்டை எல்லாம் யாரும் செய்ய மாட்டார்கள், நான் தான் செய்வேன் ரணில் விக்ரமசிங்க சொன்னது அது மிக அது ஒரு அவருடைய திறமையானவர் தான். அப்படி சொன்னது மிக பிழையானது. அதை ஜேபி கையாளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அது ஒரு பிரச்சனையாக அதை பார்க்க முடியாது. வடக்கு கிழக்க முன்னிறுத்தி களத்தில் இறங்கின தமிழ் பொது வேட்பாளர் கிட்டத்தட்ட 2,20,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த நிலைமை தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் வெற்றியா தோல்வியா? தமிழ் பொது வேட்பாளர் என்பது நான் மூட நிகழ்ச்சியில் ஆரம்ப சொன்னது போல என்னை பொறுத்தல அது மிக ஒரு பாரிய ஒரு மாற்றம், வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் 2009 போருக்கு பின்னர் எங்களுக்கு ஒரு ஒழுங்கான அரசியல் தலைமை இல்லை. வடக்கு கிழக்கு மாநிலத்திலே பிரதேசவாத பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள் எல்லாமே கிளப்பி விடப்பட்டன. கருணாநிதிப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன், பிள்ளையானப்படுகின்ற சிவகாந்தன் மற்றும் வியாளேந்திரன், அங்கஜன், இந்த விஜய மகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் அங்கே இறங்கி பெரும்பான்மை கட்சிகளுக்காக வேலை செய்து மக்கள் எல்லாம் சேர்த்து விட்டார்கள். வாக்குறுதிகள், நிபந்தனைகள், நிவாரணங்கள், சலுகைகள் எல்லாம் சேர்த்து விட்டார்கள். அப்படி சிதைந்திருக்கின்ற ஒரு சூழலுக்குள்ளே பொது வேட்பாளர் என்ற அந்த கன்செப்ட் வந்தது. அது ஒரு விதையாக போடப்பட்டது. அது விதை இப்போது கொஞ்சம் எழும்பி இருக்குது. 2,20,000 வாக்குகள் என்றால் அது குறைந்தது அல்ல. ஆகவே அது ஒரு பாரிய மாற்றம் தான். ஆனால் அந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்த அந்த பொதுக்கட்டமைப்பு தொடர்ந்து இயங்க வேண்டும் அரசியல். அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இனிமேல் கொஞ்சம் வித்தியாசமாக கொள்கை மாற்றம். பிள்ளை என்று நாங்கள் முற்றுமுடியாக எடுக்க முடியாது, பிள்ளை என்று முற்றுமுடியாக நாங்கள் எடுக்க முடியாது. தமிழ் தேசிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடியவரோடு இணைய வேண்டும், அல்லது அது போன்ற கிட்டத்தட்ட பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மக்களுடைய கொள்கையோடு தான் அடங்கி போகின்றது. ஆக கொள்கையில் பிரச்சனை இல்லை. ஆக ஏதோ ஒரு வழியிலே ஏதோ ஒரு அடிப்படையிலே ஒன்றாகி வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லையே இந்த பொது வேட்பாளருக்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் அல்லது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கோரிக்கைக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் தான் மீண்டும் சிதைவடையும். ஜேவிபி இனிமேல் இந்த கொள்கை மையமாக கொண்ட அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற தமிழர்களை சேர்த்து இயக்கும் என்று நம்ப முடியாது. ஆனால் ஜேவிபி வேறு வகையான உத்திகளை கையாளும். வடக்கு கிழக்கை தமிழ் தேசிய கோட்பாட்டை சிதைப்பதற்காக வேறு வகையான உத்திகளை கையாளும். அப்படி கையாளப்படுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த பலவீனம் இருக்குமாக இருந்தால் அது இலகுவாக விடுபடக்கூடும். ஏன்னா யாழ்ப்பாணத்திலே 27,000 வாக்குகளை ஜேபி பெற்றிருக்கின்றது. ஆகவே அதன் மூலமான ஒரு டெவலப்மெண்டை ஜேபி செய்யுமாக இருந்தால் இந்த பொதுக்கட்டமைப்பு தமிழ் தேசிய கட்சியினுடைய எல்லாமே தலைகளாக மாறும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளோடு அதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை பொதுக்கட்டமைப்பும் செய்ய வேண்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையும் செய்ய வேண்டும். நான் அவர்கள் தான் அந்த கோரிக்கை முன்வைக்கின்றேன், தமிழ் தேசிய கட்சிகளிடம் அல்ல. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பும் இணைய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அவர்கள் கொள்கை ஒன்று 2 கோடாக பயணிக்கிறார்கள். அவர்கள் இணைய வேண்டும். இணைந்தால் அடுத்த கட்டமாக பாரிய மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு வரலாம். நிச்சயமாக அவர்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு ஏற்ப உரையாடல்களை ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஆட்சி மாற்றத்தை இந்தியா, சீனா போன்ற நாடுகள் எப்படி கையாளும்? அன்னைக்குன்னு இதுல பெரிய குழப்பங்கள் இல்லை. இதை சீனாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா? சீனா யார் வந்தாலும் கையாளக்கூடிய அளவுக்கு இங்கே அந்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை, இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல அமெரிக்க இந்திய கப்பல் வந்து போன்ற இடத்துல அவருடைய இந்த ராணுவ பாதுகாப்பு விஷயங்கள்ல இலங்கை ஒத்துழைக்கணும் பண்றதுதான். சீனாவிட்டிருந்து காசுகளை வந்து இலங்கை அபிவிருத்தி செய்யற விஷயங்கள்ல அவர்கள் எதிர்க்க போறது இல்லை. ஆனா அபிவிருத்தி என்ற முறைக்குள்ள உள்ளுக கால் பதிச்சுக்கணும் உளவு வேலை பார்க்கறதையும் அமெரிக்க இந்திய அரசு விரும்பாது. ஆனா உளவு பார்க்க முடியாதவாறு மாற்று திட்டங்களை இந்திய அமெரிக்க அரசு இங்கே வகுத்திருக்கிறது. ஒரு ஃபோர்ட் சிட்டி வந்திருக்கிறது. அது உண்மையிலேயே உளவு பார்க்கும் இடமாக அல்லது தாமரை கோபுரம். ஆனா அதையெல்லாம் கவுண்டர் பண்ற அளவுக்கு வேறு மாற்று திட்டங்களை அமெரிக்க இந்திய அரசு இங்கே வைத்திருக்கின்றன. ஆகவே சீனாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அமெரிக்க இந்திய அரசுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
ஒரு அடிப்படையிலே ஒரு ஆயுத போராட்டம் நடத்திய ஒரு இயக்கம், இந்தியாவை கடுமையாக விமர்சித்த ஒரு இயக்கம் இப்போது ஜனநாயக வழியாக வந்து கட்சியாக மாறி ஆட்சி அமைத்தாலும் அந்த அடிப்படை சிலுவைகளே அரசு என்ற கட்டமைப்பிலிருந்து வெளிக்கிட்டால் அது என்னவாக மாறும் என்று அச்சம் இருக்கும். ஆனால் அதுவும் சாத்தியமில்லை என்றால் பொருளாதார ரீதியாக இலங்கை மிக பலவீனமாகத்தான் இருக்கின்றது. பலவீனமான நிலையில இருந்து கொண்டு ஒரு அடிப்படைவாத ஒரு மார்க்சிய கொள்கை ஒரு மார்க்சிய கொள்கை ஒரு லெனினிச கொள்கையை கொண்டு வர முடியாது, இடதுசாரி கொள்கையை கொண்டு வர முடியாது. ஆகவே அந்த விடயங்களையும் அவருக்கு இந்திய பார்க்கும். ஆனாலும் மிக நுட்பமாக ஜேபியோடு கையாண்டு அவர்களையும் ஒரு ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா போன்ற ஒரு மாற்றி அமைக்கின்ற முறைமைக்குள்ளே இந்திய அரசுகள் வரலாம். அனுதகுமார் சாணக்கியாவும் எதிர்காலத்தில் அப்படியாக மாறக்கூடிய வாய்ப்பு வரலாமே என்றால் அப்படி மாறாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அவை இது ஒரு பாரிய பிரச்சனையாக எடுக்க முடியாது. ஆனால் உன்னிப்பாக அவதானிப்பார்கள். இப்ப சாதாரணமாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, சந்திரிகா போல ஒரு அணுகுமுறையை செய்ய முடியாது, கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக மாற்றி அமைப்பார்கள். கடன் உதவிகள் மூலம், பொருளாதார உதவிகள் மூலம், IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணயத்தின் மூலம் சில மாற்று திட்டங்களை அமெரிக்க இந்திய கையாளும். அது எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அநேகமாக நாங்கள் எதிர்பார்ப்பது போல இது ஒரு பாரிய பிரச்சனையாக சர்வதேசத்துக்கு இருக்காது. கையாளக்கூடிய இலகுவான முறைகளை அவர்கள் முடிந்த வரைக்கும் கையாளுவார்கள். ஏவிபியும் முடிந்தவரை இறங்கித்தான் போக வேண்டிய அல்லது சமநிலையில் அல்லது ஒரு புரிதலோடு ஆட்சி நடத்தக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள். அப்படி இல்லையில் அது ஒரு கடும் போக்குவாதமாக மாறினால் இலங்கை வேறு வகையான அரசியல் நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும். மிக சிம்பிளாக எதிர்நோக்க நேரிடும். ஆகவே ஏவிபியும் ஒரு இணக்கப்பாட்டோடு, சர்வதேசமும் அதுக்குரியான இணக்கப்பாட்டோடு போகக்கூடிய வாய்ப்புகள், சில வேளைகளில் வேறு புதிய மாற்றங்களையும் அது கொண்டு வரவும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்று இந்த தேர்தலில் அதிக அளவில் இனவாதம் பேசப்படையில, இனவாதம் பேசப்படாததால சிங்கள மக்கள் அந்த இனவாதத்தை கைவிட்டு அங்க ஒரு மாற்றம் நடந்துட்டு என்று எடுக்கலாமா? இதுதான் நாங்கள் ஒரு கன்செப்டை வடிவமைத்து சொல்ல வேண்டும். நான் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது போக வேண்டும், நீங்களும் அதை பேச வேண்டும். மிக தவறான அல்லது ஒரு புரிதலற்ற கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழர்களை கூட பல சொல்கிறார்கள் இனவாதம் இந்த முறை பேசப்படவில்லை என்று. உண்மையில தவறு. நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இனவாதம் இப்போது அரச மட்டத்தில், அரசு என்ற அந்த கட்டமைப்பில் அது கட்டமைக்கப்பட்டு விட்டது. அரச நிறுவனங்கள் மூலமாக இப்போது காணிகள் அபகரிக்கப்படுகின்றன. அரச நிறுவனங்கள் மூலமாக பௌத்த செயல்கள் முன்வைக்கப்படுகின்றன. பாடத்திட்டங்கள் மூலமாக இனவாதங்கள் புகுத்தப்பட்டு விட்டன. ஆண்டு 6ல இருந்து ஓயல் வரையும் வரலாற்று புத்தகத்தை பார்த்தால் பௌத்த சமய வரலாறு இருக்கின்றது. வரலாற்றிலே வரலாறு தான் வருவன், சமய வரலாறு தேவையில்லை. ஆனால் பௌத்த சமயத்தை வரலாறாக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சிங்கள சொற்கள், அலுவலகம், அரசாங்க நிறுவனம் என்ற சொற்கள் எல்லாமே சிங்கள சொல்லாகத்தான் மாறி இருக்கின்றது. காரியாலயம் என்றால் காரியாலய வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊர்காவத்துறை என்ற பெயர் கூட ஊரா தொட்ட என்று வருகின்றது. கந்தரோட என்று மாற்றியிருக்கிறார். ஆகவே பாடத்திட்டங்கள் மூலமாக இனவாதம் வடிவமைக்கப்பட்டு விட்டது. சட்ட ரீதியாக வடிவமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே கட்டமைக்கப்பட்ட இனவாதம் இப்போது 2009க்கு பின்னர், அதுவும் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லி மாறுதட்டி கொண்டு, நிலமாறுகால நீதி என்று மாறுதட்டி கொண்டு வந்த மைத்திரிகள் அரசாங்கத்திலேதான் இந்த மாற்றம் வந்தது. பாடத்திட்ட மாற்றமாக இருக்கலாம், இந்த சட்ட ரீதியாக வனலாக திணைக்களம் மற்றும் காணி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் போன்றவற்றின் மூலமாக காணிகளை அபகரித்தல், முத்தசிலியத்தல் போன்ற எல்லாமே சட்ட ரீதியாக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த இடத்தில் இனிமேல் அரசியல் ரீதியாக எந்த ஒரு சிங்கள தலைவர்களுக்கும் இனவாதம் பேச வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இதை புரிந்து கொள்ளாமல் இம்முறை தேர்தல் பிரச்சாரத்தை இனவாதம் இல்லை, பேசவில்லை என்றால் தமிழர்களே பல பேர் பேசுகிறார்கள், தமிழ் இளைஞர்கள் பலர் பேசுகிறார்கள். இது ஒரு புரிதலற்ற செயற்பாடு. இதை சரியாக விளங்கப்படுத்த வேண்டும் மக்களுக்கு. பாடத்துல இன்னொரு விஷயத்தை பாருங்கள். அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பிலே பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவும் இருக்கலாம், காப்பது உயர்தர மாணவர்களுக்காகவும் இருக்கலாம். அந்த அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பிலே இலங்கையை ஒரு சமஷ்டி நாடு என்று போட்டிருக்கிறார்கள். 13வது திருத்தச் சட்டம் 87ஆம் ஆண்டு 1987ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த பின்னர் இலங்கையுடைய அரசியல் ஜாப்பு ஒரு சமஷ்டி தன்மைக்குள் வந்து விட்டது என்று போட்டிருக்கிறார். அப்ப இங்க பிரச்சனை அங்க வரப்போகுதுன்னு சொன்னால், இப்ப நாங்க சமஷ்டியை கேட்கிறோம். அப்ப இனி மாணவர்கள் சொல்லுவார்கள், ஏன் சமஷ்டி கேட்கிறது? இலங்கையின் யாப்பே சமஷ்டி முறை தானே, அப்ப ஏன் சமஷ்டி கேட்க போகிறீர்கள் என்றெல்லாம் இனி வாதங்கள் வரப்போகின்றன. எங்கிருந்து வரப்போகின்றன? பாடசாலை மட்டத்திலிருந்து, பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து வரப்போகின்றன. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் இனவாதத்தை இனியே அரசியல் ரீதியாக பேச வேண்டும். மாணவர்களே பேச போகிறார்கள், படித்து வந்த பட்டதாரிகளை பேச போகிறார்கள், தமிழ் மாணவர்களை பேசுவார்கள். தமிழ் பிள்ளைகளுக்கு கூட இந்த புரிதல் இல்லை. பல்கலைக்கழகத்தில் படிக்க தமிழ் பிள்ளைகள் கூட சில வழி சொல்லக்கூடும், இலங்கையின் அரசியல் ஜாப்பு ஒரு சமஷ்டி முறைதான் என்றால் பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இப்படி கட்டமைக்கப்பட்ட பின்னர் இனவாதம் பேசவில்லை, பிரச்சாரம் விளையவில்லை என்பது மிக தவறு. இப்போது சர்வதேச அணுகுமுறைக்கு ஏற்ப ஜன ரீதியாக இனவாதத்தை கட்டமைத்து இருக்கிறார்கள், சட்டமாக்கி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை.